இப்போ மனிதர்கள் வந்து கோவப்பட மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க, திட்ட மாட்டேன்றாங்க. திட்டு வாங்குறது இதெல்லாம் மனிதர்களுக்கு பிடிக்கல. ரொம்ப அமைதியா இருக்காங்க. யார்கிட்டயும் வந்து கோவப்படுறதில்ல, சண்டை போடுறதில்ல. இப்ப ஏன்னு தெரியுமா? நம்ம இந்த கோபத்த விட எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்? எதற்கு வீணடிக்க வேண்டும்? இந்த கோபத்தை பயன்படுத்தி 4 பேர வேல வாங்கலாமே! 4 பேர் வேல வாங்குறதுக்கு அடிமைப்படுத்தி வேலை வாங்குவதற்கு உங்களுக்கு கோபம் தேவ. நீங்க ஒரு தொழில் செய்றீங்கன்னா, உங்களுக்கு கீழ கண்டிப்பா 4 பேர் இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க தன்னந்தனியா தொழில் செய்றவங்க கொஞ்சம் பேர் தான். அ உங்களுக்கு கீழ 4 பேர் வேலை செய்றவங்க, உங்கள யாராவது வேலை வாங்குவாங்க. பிறரை வேலை வாங்குவதற்கு நமக்கு கோபம் தேவ. கோபம் தேவ. அப்போ வந்து பிறரால் நாம் நமக்கு மேல ஒருத்தர் இருந்து நம்மள வேலை வாங்குவாரு. அந்த கோபத்தை எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு கோபம் தேவ. ஒருத்தர் நம்மள வந்து வேலை வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கோபத்தில வேலை வாங்குவாரு. அவரு நம்ம மேல காட்டுற கோபத்த வந்து நம்ம மனசுக்குள்ள அந்த கோபத்த நம்ம வேலையில காட்டுவோம். அவரு நம்ம மேல காட்டுவாரு. அந்த வேலைய செய்யுங்க, இந்த வேலைய செய்யுங்க அப்படிம்பாரு. உடனே நமக்கும் என்னடா இவரு நம்ம மேல கோவப்படுறாரு அப்படிங்கும்போது, நம்ம கோபத்த அவர் மேல காட்ட முடியாது. ஏன்னா, அவர் நம்மள விட மேலதிகாரி. உடனே நம்ம கோபத்த நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த தொழில்ல காட்டுவோம். நாம செய்ற தொழில்ல காட்டுவோம். அப்ப நமக்கு கோபம் தேவைப்படுகிறது. அதனால என்ன பண்றாங்க, அந்த கோபத்த நீ வீணடிச்சிடக்கூடாது. மனிதர்கள்ட்ட பேசி சண்டையிட்டு அத வீணடிச்சிடாத. நீ நல்லா பாருங்க. இந்த ஜாலியா இருக்காங்க பாருங்க. ஜாலியா சண்டை போட்டுக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு நண்பர்களோட, குடும்பத்தில இவங்களால ஒரு தொழில்ல வந்து சிறப்பா செய்ய முடியாது. தொழில சிறப்பா ஏன்னா அவங்க அந்த கோபத்த தான் அவங்க வந்து குடும்பத்தில ஒரு உறவுகள்ல சிறப்பாக செய்கிறார்கள். உறவுகள்ல சிறப்பா இருக்காங்க பாருங்க. உறவுகளை சிறப்பாக கையாளுகிறவர்கள், ஒரு தொழில வந்து சிறப்பா கையாள மாட்டாங்க. ஏன்னா உனக்கு கொடுக்குற கோபத்த நீ எங்க வெளிப்படுத்துற? தொழில்ல வெளிப்படுத்துறியா? உறவுகள்ல வெளிப்படுத்துறியா? கோபம் ஒண்ணு தான். அத எங்க வெளிப்படுத்துற? எங்க செலவழிக்கிற? உனக்கு டெய்லி ரூ. 1000 செலவுக்கு பணம் குடுத்தாச்சு. அந்த பணத்த நீ எங்க செலவழிக்கிற? அப்படிங்கிறது தான். தொழில்ல முதலீடு பண்ணி அந்த ரூ. 1000 தொழில்ல முதலீடு பண்ண போறியா? முதலீடு பண்ணி அத 2000 மாத்த போறியா? லாபம் பார்க்க போறியா? அல்லது அந்த ரூ. 1000 வச்சுக்கிட்டு நல்ல அ வாங்கி சாப்பிட்டு வீணடிக்க போறியா? இது பெருகாது. நீ வீணடிக்க போறியா? இதுதான். அப்போ வந்து என்ன பண்ணுவாரு, உடனே நான் தொழில்ல அந்த ரூ. 1000 முதலீடு பண்ணி, அத ரூ. 2000 ரூ. 3000 மாத்தி லாபம் பார்த்து, அத நான் செலவு பண்ணுவேன். அப்படிங்கிற மாரி தான். கோபத்த நீ எங்க வெளிப்படுத்த போற? நம்ம பேசுவதற்கு நமக்கு கோபம் தேவ. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு கோபம் தேவை. கோவப்படுறவங்க தான் நெறைய பேசுவாங்க. அப்போ வந்து அந்த கோபத்த நீ எங்க வெளிப்படுத்துற? மனிதரிடம் பேசி வீணாக்க போறியா? உன் தொழில்ல அந்த கோபத்த வெளிப்படுத்து. தொழில்ல போய் பேசு. தொழில்ல போய் பேசினா தான் அங்க முன்னேற முடியும். உன் தொழில்ல நீ போய் பேசு. நீ மனிதரிடம் சும்மா வந்து பேசி வீணடிக்காத. சும்மா பேசாத. உன் குடும்பத்தில உன் கணவன் மனைவிகிட்ட பேசி, உன் பிள்ளைகள்ட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு, உன் அப்பா, அம்மா கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு, தாத்தா, பாட்டி கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு, அந்த பேசுவதற்கு கோபம் தேவை. அந்த பேசுகிற திறனை எதுக்கு வந்து அப்படி பேசுறதுனால உனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதுவே உன் தொழில்ல 10 பேர்கிட்ட போய் வேலை வாங்கு. அங்க போய் நீ பேசு. அங்க போய் உன் கோபத்த வெளிப்படுத்து. அப்போ உனக்கு வருமானம் வரும். நீ உன் குடும்பத்தில உன் மனைவிகிட்ட உட்கார்ந்து பேசுறதுனால, நீ பேசுகிற அந்த கோபத்த, பேசுகிற அந்த திறனை, தினமும் இவ்வளவு தான் பேசணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதுக்கு மேல பேச முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் இருக்குல்ல, இவ்வளவு பேசலாம் நீ அப்படிங்கிற ஒரு ஆற்றல், பேசுவதற்கான வாய்ப்பு, பேச வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. அந்த உணர்வ நீ உன் உறவுகள்ட்ட, நண்பர்களிடம், குடும்பத்திடம் வெளிப்படுத்தினால், அங்கேயே உன் கோபம் தீந்துரும். ஆனா உனக்கு எந்த பணம் கிடைக்காது. அத அதே கோபத்த, அதே பேசுகிற ஆற்றலை நீ உன் தொழில்ல வெளிப்படுத்து. உன் தொழில்ல வெளிப்படுத்து. உன் தொழில்ல வெளிப்படுத்து அல்லது உன் கீழ இருக்கிறாங்க பாரு 4 பேர். அவங்ககிட்ட நீ பேசு. அவங்ககிட்ட வேலை நிமித்தமாக பேசு. அது உனக்கு பணத்தை பன்மடங்காக பெருக்கும். அதனால தான் மனிதர்கள் மனிதரிடம் பேசுவதே இல்லை. அதாவது என்ன பண்ணாலும் சரி, அது நமக்கு வருமானத்தை தருமா? காரியகாரத்தனமா பேசுறாங்க. பணத்தை தருகிற பேச்ச தான் பேசுறாங்க. ஒருத்தர்ட்ட பேசினா அதன் மூலம் நமக்கு வருமானம் வருமா? யார்கிட்ட பேசினா நமக்கு பலன் கிடைக்கும்? அப்ப என்ன பேசினா பலன் கிடைக்கும்? யார்கிட்ட பேசணும்? அப்புறம் அவரிடம் நாம் என்ன பேச வேண்டும்? எதை பேசினால் நமக்கு பணம் கிடைக்கும்? யாரிடம் பேசினால் பணம் கிடைக்கும்? இப்படிப்பட்ட மனப்பான்மையில இருக்கும்போது தான் மனிதர்கள் சும்மா பேச மாட்டேன்றாங்க. இவங்ககிட்ட பேசுறதுனால மனைவியிடம் அன்பாக பேசுவதால் எனக்கு என்ன பணமா கிடைக்கப் போகிறது? எனது குழந்தைகளிடம் நேரம் செலவழிப்பதால் எனக்கு பணமா கிடைக்கப் போகிறது? அந்த நேரத்தை நான் எனது தொழிலில் செலவழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அங்க எனக்கு பணம் கிடைக்கும்.
அந்த மாதிரி தான். அதனால தான் மனிதர்கள் பேச மாட்டேன்றாங்க. அந்த காரியகரத்தனமான ஒரு சிந்தனை, அந்த பணத்தை உள்நோக்கமாக கொண்ட அந்த மணி மைண்டுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் நீங்கள் மனிதர்கள் பேச மாட்டேன்றாங்க. அப்போ பேசணும், பேச வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னா இருக்குது. 8 மணி நேரம் தான் தொழில் செய்யணும். அதுக்கப்புறம் யாருமே தொழில் செய்யக்கூடாது. தொழில் செய்வதற்கான நேரம் 8 மணி நேரம் தான். இப்போ காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காலைல 6 மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிடணும். 1 மணி வரைக்கும், மதியம் 1 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும். காலையில் 6 மணிக்கு அப்போ யார் சமைப்பாங்க? மத்தியானம் சாப்பாடு, காலை சாப்பாடுலாம் யார் சமைப்பாங்க? வேலைக்கு போயிட்டாக்கா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு கொடுத்து விட வேண்டும். அங்கே சமையல் ஆட்கள் இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தேவைகளை அவங்க தான் பூர்த்தி பண்ணணும். அப்போ எல்லாருமே காலையில் எந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருது. காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்க, வீட்டுக்கு வந்துடுங்க. அப்போ பாதி நாள் வேலை நாள், பாதி நாள் விடுமுறை நாள். தினமும் விடுமுறை, தினமும் வேலை நாள் கிடச்சிருதுல்ல. அப்போ அந்த மாதிரி 1 மணிக்கு அப்புறம் யாருமே வேலை செய்யக்கூடாது. ஒரு ஊரடங்கு போல் எல்லா கடையும் மூடிடணும். இங்கே ஒரு கட்டுப்பாடே இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடே இல்லை. 24 மணி நேரம் கடையை திறந்து வச்சுருக்கலாம். அவங்கள பார்த்து விருப்பமே இல்லைனாலும் அவங்கெல்லாம் கடை திறந்து வச்சுருக்கும்போது நான் மட்டும் எப்படி கடையை மூடுறது? வியாபாரம் கெட்டு போயிடும், வாடிக்கையாளர்லாம் அவங்கள நோக்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் வியாபாரம் பார்க்குறதுனால 24 மணி நேரம் மணி மைண்டோடு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மக்களுடைய மணி மைண்டை கட்டுப்படுத்தணும். அந்த பணத்தை தேடி அலைகிற அந்த வாழ்க்கையை கொஞ்சம் கட்டுப்படுத்தி காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் கடை, தொழிற்சாலை எல்லாமே திறந்துருக்கணும். அதன் பிறகு மளிகை கடை அல்லது மார்க்கெட்டு எல்லாமே மாலை மதியம் 1 மணி வரைக்கும் தான். காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் தொழில் செய்கிற நேரம். அதன் பிறகு அனைவரும் வீட்டிற்கு வந்து விட வேண்டும். வீட்டிற்கு வந்து 1 மணி நேரம் தூங்கு. 1 மணிக்கு வீட்டுக்கு வரியா? காலை உணவு, மதிய உணவு உனக்கு தொழில் செய்கிற இடத்துல தரமான வகையில் உனக்கு உணவை கொடுக்க வேண்டும். அப்போ சமைக்கிற வேலை இல்லை, வாழ்க்கை ஈஸியாகிடுது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சமைக்கிற வேலைக்காக ஒவ்வொரு நிறுவனத்திலும் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள். பள்ளிகள்லேயும் காலை உணவு, மதிய உணவு போதுமான அளவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் உனக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது உனது உரிமை. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், வாழ்க்கை எளிதாக மாறும். வேலை செய்கிறதுக்காக இன்றைக்கி காலையில் ஒவ்வொருத்தரும் காலை உணவு, மதிய உணவு சமைக்கிறதுக்காக காலையில் 4 மணிக்கே பெண்கள் மேலே தான் அந்த சுமையெல்லாம் இறங்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் வேலை செய்கிறது இன்றைக்கி அதனாலே வேலைக்கு நிறைய பேர் போக மாட்டேன்றாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேலை செய்கிறத ஈஸியாக மாற்றணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சிடணும். வேலை செய்கிற இடத்துல காலை உணவு, மதிய உணவு, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள், நீங்கள் விரும்பிய உணவுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது உங்களுடைய உரிமை. அதன் மூலம் நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும், வாழ்க்கையும் எளிதாகும், மனிதர்களின் வாழ்க்கையும் எளிதாகும். 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். எல்லாருமே கடை இல்லாமல் மூடிடணும். அப்போ அதுக்கப்புறம் மனிதர்கள் நீ வீட்டில் பொழுதுபோக்கு, விளையாடு, ஆடு பாடு, வீடு அது குடியிருப்பு பகுதிகளில் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்க வேண்டும். உடற்பயிற்சி கூடங்களை உருவாக்க வேண்டும். நீச்சல் குளங்களை உருவாக்க வேண்டும். குடியிருப்பு பகுதிகள் ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். ஒரு குடியிருப்பு பகுதிகளில் நீச்சல் குளம் இருக்கணும், உடற்பயிற்சி கூடம், விளையாட்டு மைதானம் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக இருக்கணும். அப்போ தான் பெண்கள் விளையாடுறதுக்கு வருவாங்க. அப்படி வீட்டை விட்டு மனிதர்களை வெளியே கொண்டு வந்து பொழுதுபோக்கு தொடர்பாக கலை பூங்காக்கள் இருக்க வேண்டும். கலைத்திறமைகளை வெளிப்படுத்துகிற பூங்காக்கள் இருக்க வேண்டும். அங்கே எல்லோரும் கண்டிப்பாக வரணும். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் விளையாடுவதற்கான நேரம். மதியம் 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு 1லேருந்து 2 மணி வரைக்கும் தூங்குங்க. தூங்குவதற்காக ஒரு 3 மணி வரைக்கும், 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாடுவதற்கான நேரம். எல்லோரும் விளையாட்டு மைதானத்துக்கு வந்துடணும். ஒரு பள்ளி போல் கண்டிப்பாக வந்தாகணும். விருப்பத்துக்கெல்லாம் வீட்டில் உட்காரக்கூடாது, எல்லாருமே வந்தாகணும். 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அல்லது 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு மைதானம். 4 மணிலேருந்து அப்புறம் ஒரு பிரேக் விட்டுட்டு ஒரு 4:10லேருந்து 5:10 வரைக்கும் கலைத்திறமைகளை வெளிப்படுத்தணும். ஆடல், பாடல், ஓவியம், கவிதை, சிற்பம், கலை பூங்காக்கள் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும். ஒவ்வொரு தெருவுலையும் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம் இருக்கணும். நீச்சல் குளங்கள் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக இருக்கணும். உடற்பயிற்சி கூடம் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும். ரொம்ப தூரம் போகக்கூடாது. பக்கத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் விளையாட்டு மைதானம், வீட்டை விட்டு பக்கத்திலே உனக்கு கலை பூங்காக்கள், நீச்சல் குளங்கள், இப்படி ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. அப்போ தான் மனிதர்கள் ஒருவருக்குள்ள பேசிப்பாங்க. நடைப்பயிற்சி சாலைகள், அப்படி மனித வாழிடமே ஒரு வீட்டை விட்டு வெளியே போகணும், வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி ஏற்படும். தூங்குறதுக்காக தான் அப்புறம் காதல் பூங்கா இருக்கணும். வீட்டுக்கு வெளியில் காதல் பூங்காக்கள் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும். கல்யாணமானவங்க காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். காதலிப்பவர்களுக்கு பதிவு, நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் அப்படின்னு அவங்க உறவை பதிவு செஞ்சு அவங்க உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் அனுமதி கொடுக்கணும்.
நல்ல காதலித்து அதன் பிறகு தான் திருமணமே காதலிக்காமல் திருமணமே செய்யக்கூடாது. அப்போ அப்படி காதல் பூங்காக்கள், காதல் பூங்காவில் பார்த்தீங்கன்னா காதலர்களுக்கு கல்யாணமான ஜோடிகளுக்கு அங்கே தனித்தனி அறை கொடுக்கப்பட வேண்டும். அங்கே போய் அவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபடும். அப்போ தாம்பத்தியம் ரொம்ப முக்கியம், காதல் ரொம்ப முக்கியம், காமம் ரொம்ப முக்கியங்கிறது மக்கள் அதில் ஒரு போட்டி ஏற்படும், ஆக்கப்பூர்வமான போட்டி ஏற்படும். அந்த பூங்காக்குள்ளே போனிட்டிங்கன்னா மற்றவங்களோடலாம் பேசக்கூடாது. அந்த காதலர்கள் தான் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டும். மற்ற காதலர்களோடெல்லாம் பேசக்கூடாது. அந்த காதல் பூங்காவில் அந்த தெருவில் உள்ள ஒவ்வொரு காதல் ஜோடிக்கும் தனித்தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். தனித்தனி சின்ன வீடு. அந்த காதல் ஒரு தெருவில் 50 ஜோடி இருக்காங்கன்னா 50 அறை அங்கே இருக்க வேண்டும். 10 அந்த மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கை. அப்போ தான் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இந்த பண நோக்கம் இல்லாமல் பேசுவார்கள். அன்பை எதிர்பார்த்து பேசுவாங்க. தொழிலை கட்டுப்படுத்தணும், தொழில் செய்கிற நேரத்தை கட்டுப்படுத்தணும். இன்றைக்கி தொழில் ஆதிக்கம் அது மனித வாழ்க்கையில் முழுவதுமாக ஆதிக்கம் செலுத்து. 24 மணி நேரம் பணத்தை சம்பாதிப்பதே யோசிக்கிறாங்க. அன்பாக பேச வேண்டும் என்று யோசிப்பதில்லை. அதனால் அதுக்கு கட்டுப்படுத்தணும்னா இப்படி தான் கட்டுப்படுத்தணும், இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி தான் நம்ம வாழ்ந்திருக்கணும். காலையில் 6 மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிச்சிடணும். அப்போ எல்லாருமே வேறு வழியே இல்லாமல் 5 மணிக்கே எழுந்திருக்கணும். அப்போ 5 மணிக்கு காலங்காத்தாலே நீ எழுந்துருன்னு நம்ம அறிவுரை சொல்ல வேண்டாம். காலங்காத்தால் வேறு வழி இல்லாமல் நீ எழுந்தாகணும். 1 மணி வரைக்கும் வேலை பார்க்குற. பாதி நாள் வேலை நாள், பாதி நாள் விடுமுறை நாள். தினமும் என்றைக்கோ ஒரு நாள் சனிக்கிழமை எப்படா வரும், சனி ஞாயிறு எப்படா வரும். அதுவும் சனிக்கிழமையும் வேலை நாள் வச்சிடறான். ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை. அன்னைக்கு படுத்து தூங்க தான் தோணுது. அந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை, ஒரு கொத்தடிமைத்தன வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை இப்போ நான் சொல்கிறது. காலையில் 6 மணிக்கு நீங்கள் வேலை நேரம் ஆரம்பித்து மதியம் 1 மணிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 1 மணி நேரம் வந்து படுத்து தூங்க. அதுக்கப்புறம் விளையாடுங்க, ஆடுங்க, பாடுங்க, நீச்சல் அடிங்க, குடிங்க, காதல், இப்படி உறவுகளோடு ஒரு வாழ்க்கை. அப்போ தினமும் நீங்கள் வேலை நாள், தினமும் உங்களுக்கு விடுமுறை நாள். அதன் பிறகு சனி ஞாயிறு ஒரு முழு நாளும் உங்களுக்கு விடுமுறை விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தொழில் நோக்கத்தோடு பேசுகிற ஒரு வாய்ப்பு மதியம் 1 மணி வரைக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அன்பை எதிர்பார்த்து பேசுவதற்கு ஒவ்வொரு தெருவுலையும் மக்கள் அந்த மாதிரி வாய்ப்பு. நீங்கள் மதியம் ஒரு 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் தூங்குறீங்க. அப்புறமா 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் விளையாட்டு. அப்படி இருக்கும்போது அங்கே விளையாடும்போது பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அங்கே போய் சந்திப்பீங்க, பேசுவீங்க, எதையாவது பேசுவீங்க, உறவு முறை ஏற்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலைப்பூங்காக்கள் ஒரு 4:10 5:10 வரைக்கும் கலைப்பூங்காவில் போய் உங்களுடைய ஆடல், பாடல், அது போன்ற திறமைகளை வெளிப்படுத்த வேண்டும். அதைத்தான் அங்கே போய் காதலிச்சிட்டு இருக்கக்கூடாது. அங்கே போய் சும்மா வெட்டியாக உட்காந்து பேசி, அங்கே போய் நீ நடனம் ஆடு, பாட்டு பாடு, ஓவியம் வரையணும், கவிதை எழுதணும், சிற்பம் செய், இந்த மாதிரி கலைத்திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு 1 மணி நேரம். அதன் பிறகு 5:10 ஒரு 5:30 வரைக்கும் ஒரு இடைவேளை. அதனால் 5:30 6:30 வரைக்கும் காதல் பூங்கா. அந்த தெருவில் உள்ள காதல் ஜோடிகள், திருமணமானவர்கள் அந்த காதல் பூங்காவுக்கு போய் காதலிச்சுட்டு வாங்க. ஒரு தாம்பத்திய உறவை என்ன வேணாலும் வச்சுட்டு, அதுக்குன்னு தனித்தனி அறை, அது ஒரு பூங்கா அழகாக வடிவமைக்கப்பட வேண்டும். 1 மணி நேரம். ஏன் அங்கே அந்த காதலர்கள் மட்டும்தான் பேசிக்கணும், மற்றவங்களோட பேசக்கூடாது. மற்றவங்களோட பேசினா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும், சண்டைகள் உருவாகும். அதனால தான் உள்ளே போயிட்டியா அந்த காதலர் ஒருவருக்கொருவர் தான் பேசிக்கொள்ள வேண்டும், ஒருவருக்கொருவர் தான் பார்த்துக்கொள்ள. பிறரை பார்ப்பதே அங்கே தவறு. அந்த கட்டுப்பாட்டோட அப்போ அந்த நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். காதல் உறவை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், இப்பொழுது நாங்கள் பிரிகிறோம் என்பதையும் அங்கு பதிவு செய்ய வேண்டும். பிரிவதாக இருந்தாலும் சேர்வதாக இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். இப்படி வாழ்ந்திருந்தால்தான் மனிதர்கள் சரியான வாழ்க்கை. இன்றைக்கி மனிதர்கள் தப்பாக வாழ்கிறாங்க. ஏண்டா இந்த பூமியில் வாழ்கிறவங்க என்னடா வாழ்க்கை இது, இயந்திரத்தனமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் தொழிலுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை. தொழில் என்பது வாழ்க்கை முழுவதும் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறது, வாழ விடாமல் செய்கிறது. தொழில் நம்மை வாழ விடாமல் செய்கிறது, நமது மகிழ்ச்சியை தடுக்கிறது. தொழில் முழு நேரத்தையும் எடுத்துக்கிச்சு. தொழில் நமது முழு நேரத்தையும் எடுத்துக்கொள்கிறது. அதனால் அப்போ அதற்கு இப்படித்தான் ஒரு தீர்வு கூட, இப்படித்தான் நான் வாழ்ந்திருக்க வேண்டும், இதுதான் சரி. அதனால் வீடியோ முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.